ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது நமக்கு முக்கியமாக அமெரிக்காவினுடைய நெருக்கடி எக்ஸ்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. ஆனால் சேமிக்கிற பழக்கத்தையே இது வந்து அடிமடியில் கை வைக்குதுங்கிறத நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இந்தியாவிலேருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்று வெளியில் போகிறாங்க. அது டாலர் மேலே ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா வந்து ரெசிலியன்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். வருமான வரி சட்டத்தில் மாற்றம் பண்ணி 12 லட்சம் வரைக்கும், அப்புறம் ஒரு 50,000 அந்த இது இருக்குது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அவ்வளோ ரூபா வரைக்கும் ஒரு ரூபா கூட நேரடி வருமான வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது மக்கள் கையில் பணத்தை விட்டுருக்கு. 90 ரூபா இருக்குது டாலர். இப்போ அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் விற்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க, சீனா பெட்டரா இந்தியா பெட்டரா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் எது பெட்டர்? இப்போது இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு தொந்தரவு கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் வழிக்கு வருவாங்க. இப்போ இந்தியா மார்க்கெட்டு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம அமெரிக்காவை கண்டுக்கவே மாட்டோம். இது மாதிரி வந்து பல யோசனைகள், பலர் செய்கிற வேலைகள், இதில் வந்து எக்கானமிக்கு அது ஒரு பிரேக்கை கூட அமுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரேட் கட்டுங்கிறது கார்பரேட்ஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். டாலர் மதிப்பு மாதிரி தான் எந்த ஒரு லெவலும் ஒரு சாராருக்கு சாதகமாகவும் இன்னொரு சாராருக்கு பாதிப்பாகவும் இருக்கும். வட்டி எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக மட்டும் நாம் சேமிக்கணுங்கிறது இல்லை. சேமிக்கிறதுல வந்து நீங்கள் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கம்பல்சரி சேவிங்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. ரிசர்வ் வங்கிக்கு அடுத்து நீங்கள் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸு பியூர்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்க. அதனால் அவங்க வந்து வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் இபிஎஃப்க்கு ஈக்குவலாக பிபிஎஃப் போடுங்க. கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அவசியமாக நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் போட்டிங்கன்னா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது தவிர நீங்கள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அதிகபட்சம் ஒரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சுகன்யா சம்ருத்தி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான வட்டிங்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் சார்ந்த நிறைய நியூஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது. முதல்ல இந்த ஆர்பிஐயோடைய ரேட் கட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலுக்கு இந்த ரேட் கட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில சமயங்களில் நாம் வந்து நடந்து முடிஞ்சு வெகு நாட்களுக்கு பிறகு தான் முன்னொரு காலத்தில் நல்லா இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நல்லா இருக்கிறோம். இப்போ பல இண்டிகேட்டர்ஸு, எக்கனாமிக் டேட்டா பாயிண்ட்ஸு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இந்தியாவுக்கு. தற்செயலாக எல்லாம் அலைண்டாக இருக்குது. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோன்னா அது கண்ணு பற்ற போதும்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போது ஒரு எக்கனாமிக் க்ரோத்தோ, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லெவல்ஸோ எல்லாமே எக்ஸப்ட் ஃபார் டாலர் எல்லாமே ஒரு ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இது கண்டினியூ ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயோ ஒரு முறை ஒரு ஃப்ளாஷியாக வந்துட்டு ஒரு டெம்பரரியாக செட் ஆகிற மாதிரி இல்லாமல் இது கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து அவங்க தொடர்ந்து இந்த ஆண்டில் மட்டுமே 4வது கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது கம்மி தான். 25 பேசிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது கம்மி தான். பட்டு வந்து தொடர்ந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்லேயே இருக்காங்க. எக்கானமியை பற்றி இது வளருது அப்படிங்கிறத வளர்ச்சியை வந்து எல்லாருமே ரிவைஸ் பண்ணுறாங்க அப்வர்டு. எக்கனாமிக் க்ரோத் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், போன குவார்ட்டரோட அடுத்து வந்து வெளிவந்திருக்கிற குவார்ட்டருடைய தகவல் இன்னும் நல்லா இருக்குது. வளர்ச்சி இருக்குது, மழை நல்லா பெய்யுது, கடன்களுக்கான வட்டி குறைஞ்சிருக்கு, ஜிஎஸ்டியில் வந்து வரிகள் பெரும்பாலும் குறைச்சி அது வந்து ஒரு பொருளாதார சுழற்சிக்கு வியாபாரத்துக்கு உதவியாக இருந்திருக்கு. அது குறைந்த காலம்தான் இப்போ வந்திருக்கிற புள்ளி விவரத்தில் பிரதிபலிக்குது. இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் இன்னும் கூடுதலாக வரும். இப்போ எல்லாருமே வந்து இந்தியா தொடர்ந்து இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது நமக்கு முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஒரு நெருக்கடி எக்ஸ்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. இந்தியாவிலேருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்று வெளியில் போகிறாங்க. அது டாலர் மேலே ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா வந்து ரெசிலியன்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். நம்முடைய உள்நாட்டு நுகர்வு உற்பத்தி மட்டும் இல்லை, நுகர்வு காரணமாக நுகர்வை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் முதல்ல நம்ம வருமான வரி சட்டத்தில் மாற்றம் பண்ணி 12 லட்சம் வரைக்கும், அப்புறம் ஒரு 50,000 அந்த இது இருக்குது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அவ்வளோ ரூபா வரைக்கும் ஒரு ரூபா கூட நேரடி வருமான வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது மக்கள் கையில் பணத்தை விட்டுருக்கு, மிடில் கிளாஸ் கையில்.
அது கூட இப்போ வாங்குகிற பொருட்களுடைய விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. கார், வண்டி, இருசக்கர வாகனங்கள், ஒயிட் கூட்ஸு அதெல்லாம் பலவற்றுக்கு 0 ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, நுகர்வு அதிகமாக இருக்கும். அது தவிர இவங்க கடன் வாங்கி வாங்குறவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கிற மாதிரி இப்போது சிமெண்ட் விலை குறையுது, ஜிஎஸ்டியால் வீடு கட்டுறதுக்கான கடனுக்கான வட்டியும் குறையுது. அப்படிங்கிற பொழுது இது எல்லாம் வந்து ஒரு டபுள் வேமின்னு நெகட்டிவாக சொல்லுவோம். இது வந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு பலரும் ஒப்புக்கொள்வது மாதிரி ரிசர்வ் வங்கி கவர்னர் திரும்ப திரும்ப சொல்லுவது மாதிரி நம்ம ஒரு இந்தியன் எக்கானமி ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்குது. சார், இப்போது இந்த ரேட் கட் அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்குது? இப்போது ரேட் கட்டுங்கிறது டாலர் மதிப்பு மாதிரி தான். எந்த ஒரு லெவலும் ஒரு சாராருக்கு சாதகமாகவும் இன்னொரு சாராருக்கு பாதிப்பாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ரூபா மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்றுமதியாளருக்கு லாபம் 90 ரூபாய்ங்கிறது, இறக்குமதியாளருக்கு நஷ்டம். இப்போ ரேட் கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் இது வந்து இது ஒரு ஆதாயம். ஆனால் கடனுக்கு டெபாசிட் போட்டு வைக்கிறவங்களுக்கு, பணத்தை சேமித்து வச்சுருக்கவங்களுக்கு வட்டி குறையும். இனி புதுசாக போடுற டெபாசிட்டுக்கெல்லாம் குறையும். அதனால் இப்போது இதை நடுவில் போய் இவங்க இது யாரும் இப்படித்தான்னு பெரட்டி போடல. இயல்பாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது இது இப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது நடந்துக்கிட்டு இருக்கிறதுல இருக்கிற சாதகம் என்ன, பாதகம் என்னன்னு பார்க்குறோம். இப்போ பெரும்பாலானவர்களுக்கு வீட்டுக்கடன் அவங்க வாங்கியிருக்கிற இஎம்ஐ 4% ரொம்ப குறைவு. இதற்காக எல்லாரும் உடனடியாக மாற்ற மாட்டாங்க. ஏற்கனவே மாற்றாமல் இருக்கவங்க இப்போ மாற்றுவாங்க. அது ஒரு பெரிய கட்டாயம் மாதிரி தெரியலை. ஆனால் பெரிய வங்கிகள் அவங்க உடனே பண்ணிடுறாங்க. எஸ்பிஐலாம் இப்போ 2-3 நாள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், ரிவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி. ஹெச்டிஎஃப்சிலாம் பண்ணிவிடுவாங்க, ஐசிஐசிஐ பண்ணிவிடுவாங்க, ஆக்சிஸ். மற்ற சின்ன சின்ன நிறுவனங்கள் அவங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளார அடுத்த மாற்றம் வந்துடும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வருது அது. கடன் வாங்குவதற்கு ஆகிற செலவு, வட்டி செலவு குறையும். இதனால் வந்து க்ரோத் இருக்கும், கிரெடிட் க்ரோத் இருக்கும். நிறைய பேர் வாங்குவாங்க. வட்டியே ரொம்ப அதிகம்ங்கிற ஒரு பயம் இருக்காது. இஎம்ஐ காலம் குறையலாம். அது மாதாந்திர இஎம்ஐ தொகை குறையலைன்னாலும் கட்ட வேண்டிய காலம் குறையலாம். அது 1-2 மாதங்கள் குறைந்தால் கூட அது ஒரு ஆதாயம்தான். தொடர்ந்து இது வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போதைக்கு பெட்ரோல் பிரைஸ் ஏறாமல் இருக்கிறது மாதிரி, இப்போ தொடர்ந்து ரொம்ப நாளாக ஏறாமல் இருக்குது, இறங்கி இருக்கலாம் என்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. அதை இறக்குன ஒரு சின்ன பெனிஃபிட்டை விட அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வளமாக இருந்ததுன்னா வேறு உயர்கிற காலங்களில் அவங்கள வந்து அரசாங்கம் கட்டாயப்படுத்த முடியும், ஏற்றாதன்னு கொஞ்சம் நிறுத்த முடியும். ஒரு நிதானமான ஒரு போக்கு இப்போ பொருளாதாரத்தில் தற்செயலாக இருக்குது. அதற்கு இந்த ரேட் கட்டு பணவீக்கம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு புதிதாக ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினது இப்போ கொஞ்சம் பிரபலமாக இருந்தது, பினைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 4% இருக்கிறதுனால தான் இவரால் ரேட் கட் பண்ண முடிஞ்சதுன்னு இவர் சொன்னார். பணவீக்கம் என்கிறது விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வு 2-3 காரணங்களால் வரும். ஒன்று வந்து டிமாண்டு நிறைய இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா விலைகள் உயர்ந்துடும். மக்கள் கையில் பணம் இல்லாமல் விரும்பின விலை உயர்ந்தால் அது இன்னும் மோசம். இதை பினைன்னா என்னென்னா, இந்த விலைவாசி உயர்வு என்பது சப்ளை சைடு நல்லா இருக்கிறதுனால இறங்கியிருக்கு. இப்போ டிமாண்டு குறையலை, நாட்டில் வந்து மக்கள் பொருள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சப்ளை நல்லா அதை மீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி கட் பண்ண உடனே எல்லோரும் வந்து நிறைய வாங்க ஆரம்பித்து அதற்கேற்ற அளவுக்கு பொருள் இல்லைன்னா ஜிஎஸ்டி கட் பண்ணால் கூட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால விலையை ஏற்றிடுவாங்க. ஏன்னா 10 பேர் கேட்குறான், என்கிட்ட 2 தான் இருக்குது, கூட கொடுக்குறவனு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இப்போ எவ்வளோ டிமாண்ட் அதிகமானாலும் சப்ளை பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் உற்பத்தி இருக்குது. இதை தான் பினைன் இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க. அப்போது கூடுதலான வளர்ந்து கொண்டே இருக்கிற டிமாண்டை சந்திக்கிற அளவிற்கு, அதை நிறைவு செய்கிற அளவிற்கு நம்முடைய சப்ளை இருக்குங்கிறது ஒரு காலகட்டம். ஒரு பூத்து கொஞ்சம் நேரம் இருக்கும்ல, அப்புறம் மறுநாள் பார்த்தா வாடிடும். இப்போ பூத்து இருக்கிற நேரங்கிற மாதிரி இப்போ பினைன் இன்ஃப்ளேஷனை இந்தியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு. சார், இப்போ ஒரு பக்கம் கடன் வாங்குறவங்களுக்கு வந்து வட்டி விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் சார், சேமிப்பு இப்போ வந்து எஃப்டி போடுறதோ இல்லை அரசு சார்ந்த அந்த சேமிப்பு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு வட்டி விகிதங்கள் குறையுமா? ஆமாம், அதாவது இப்போ வந்து நம்மளை 2 பிரிச்சுட்டாங்க அரசாங்கம். ஒன்று வந்து ஓல்டு ரெஜீமில் இருக்கவங்க, இன்னொன்று நியூ ரெஜீமில் இருக்கவங்க. ஓல்டு ரெஜீம் என்பது தான் ரெஜீம், நியூ ரெஜீம் தான் புதுசாக வந்தது. அது வந்து மெல்ல மெல்ல வந்து இப்போது வியாபித்துடுச்சு. ஏன்னா இப்போ அதுக்கு அவங்க கொடுக்குற சலுகைகள் ஏராளம். 7.5 லட்சம் வரைக்கும் இருந்ததுங்கிறது இப்போ 12 லட்சம் வரைக்கும். நீங்கள் புது ரெஜீமில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா 12 லட்சம் ப்ளஸ் 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து வருமான வரி கட்ட வேண்டாம். அதற்கு மேலே
நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற பொழுது பலரும் இயல்பாகவே அதுக்குள்ளார வந்துடுவாங்க. மற்றவங்களும் கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இப்போ நானே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆடிட்டர்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு இது இன்கம், நீங்கள் இதில் எவ்வளோ வருது அதில் எவ்வளோ வருது பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க கண்ணை மூடிக்கிங்க. எனக்கு இத்தனைக்கும் பல ரிலீஃப் இருக்குது. புத்தகங்கள் எழுதுகிற ராயல்ட்டிக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது. மற்றபடி ஐடிசியில் கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் அதெல்லாம். அப்புறம் மெடிக்கல் எடுக்கிற இன்சூரன்ஸுக்கான இது இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு நியூ ரெஜிம் தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்துட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ கேட்குற சேவிங் ஸ்கீம்ஸு அது போன்ற விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் வந்து வரி விலக்கு கிடைக்குது. இதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்ல. இப்போ நம்ம பெரும்பாலான ஸ்கீம்ஸை சொல்கிற போது என்ன சொல்லுவோம்னா EEE பெனிஃபிட்னு சொல்லுவோம். எக்ஸம்ஷன் அப்படின்னு. இந்த பிளேனில் ஏதோ கற்றுனாங்களா அந்த வார்த்தை, ஒரு 3 முறை கற்றுவாங்கம்பாங்க. அதை இப்போ நினைவு வருது தற்செயலாக. மேடே அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த தொகையை அந்த சேமிப்பில் போடுறீங்களோ அதுக்கு வருமான வரி கிடையாது. அந்த நீங்கள் போட்ட தொகைக்கு என்ன உங்களுக்கு இன்கம் கிடைக்குதோ, இன்ட்ரெஸ்ட்டோ எதுவோ அதுக்கு வருமான வரி கிடையாது. இந்த தொகையை நீங்கள் சேமித்து முடித்து அப்புறம் நீங்கள் திரும்ப வாங்குற போது அந்த மெச்சூரிட்டி பீரியடில் அந்த ஆண்டு நீங்கள் இதை வருமானமாக காமிச்சு வரி கட்ட வேண்டாம், இதை ஃப்ரீயாக எடுத்துன்னு போகலாங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஒரு 30-40 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் உழைக்கும் மக்கள், சேலரிடு பீப்புள் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் 80Cயில் ஒரு 1.5 லட்சம், அப்புறம் 80CCDயில் வரும், இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் லோனுக்கு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வாங்கினா பலதுக்கு டேக்ஸ். அப்போ எப்படிலாம் டேக்ஸ் சேவ் பண்ணலாங்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தலையை உடச்சிக்கிட்டு இந்த கட்டாய சேமிப்பு, LIC போடுறது, இன்சூரன்ஸ் போடுறதெல்லாம் பண்ணுவோம். இந்த புது ரெஜிமில் இது எதுவுமே தேவையில்லை, நீ சேவ் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதை பற்றியே சொல்லவே இல்லை. எந்த விதமான வரிச்சலுகையும் கேட்காதீங்க, எல்லா வரிச்சலுகைக்கும் சேர்த்து நாங்கள் மொத்தமாக உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டாங்க. அதனால இன்னமுமா சுகன்யா சிமிருதி திட்டம், PPF திட்டம் எல்லாம் மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு என் போன்றவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது. ஏன்னா ஒரு வரி போட்டுருவாங்க, வரியை விலக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவாது சேமிக்கிற ஒரு மனப்பான்மை தான் மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், சம்பளம் பத்தலை, எனக்கு இருக்கிற பணம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் சேமிக்கிற பழக்கத்தையே இது வந்து அடிமடியில் கை வைக்குதுங்கிறத நியூ ரெஜிம் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம குரலே இறங்குற அளவுக்கு நியூ ரெஜிம் பெருசாகிடுச்சு, ஓல்டு ரெஜிம் சின்னதாகிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்குறதுல பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வட்டி குறையும். இப்போ வந்து நாட்டில் வட்டி விகிதத்தை முடிவு செய்கிறதுங்கிறது ஆரம்ப பாயிண்ட்டுங்கிறது இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது RBI. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் ரிப்போ ரேட்டை குறைப்பாங்க அல்லது கூட்டுவாங்க. ஸோ அது இன்ஃப்ளேஷனுக்கு அடுத்த பாயிண்ட்டு ரிப்போ ரேட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டு எல்லா வங்கிகளும் கடன்களை வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்கிறது. அதற்கு பிறகு அரசாங்கம் இந்த ஆண்டு முடிவில் சொல்கிற போது நாட்டில் இருக்கிற வட்டி விகிதத்துக்கு ஏற்றாற் போல தான் இதுகளையும் முடிவு பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காவது ஒரு முத்தரப்பு குழு இருக்குது. எம்ப்ளாயர்ஸ், எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட், இது 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிபியூனலில் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு 3 குழு. அங்கேயாவது தொழிலாளர் சார்பாக பேச, கூட கொடுங்கன்னு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ PPFக்கெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. பப்ளிக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோரமோ அவங்கள பேசுகிறதுக்கோ யாரும் இல்லை. அப்போ நாட்டில் வட்டி விகிதம் குறைந்து கொண்டே வந்தால் இவற்றுக்கான வட்டிகளும் குறைக்கப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் உயர்ந்த போது அவ்வளோ வேகமாக உயர்தோ இல்லையோ, இறங்குற போது இறங்கும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் 2 சேலஞ்சாக நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து வட்டி விகிதங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தை சார்ந்த பொருட்கள், ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனாலேயே இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து பெரும்பாலும் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்குது. இப்போது இந்த ஸ்கீம்ஸை இதையும் தாண்டி இந்த ஸ்கீம்ஸில் வந்து நிச்சயமாக ஒருத்தவங்க வந்து பங்கு கொள்ளணுமா? நீங்கள் எங்கே வேணாலும் சேமிக்கலாம். நீங்கள் இப்போ வரி விலக்குக்காக அப்புறம் வட்டி எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக மட்டும் நாம் சேமிக்கணுங்கிறது இல்லை. சேமிக்கிறதுல வந்து நீங்கள் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கம்பல்சரி சேவிங்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு போனீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது, லாக்இன். நீங்கள் சுகன்யா சம்ருதி திட்டம் போயிட்டீங்கன்னா, பெண்களுக்கான திட்டத்துக்கு போனீங்கன்னா 21 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஆனால் தான், 18 வயதுக்கு மேலே தான் பார்ஷியல் வித்ட்ராவலே படிப்புக்கோ இதுக்கோ.
அப்படிங்கிற பொழுது சரி அது நமது இல்லை சேர்த்துட்டு வர்றோன்னு விட்டுடுவாங்க. அப்போது அது வந்து வட்டி விகிதம் கூட குறையுது என்னமோ ஒன்று, அதுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த பணம் பத்திரமா இருக்குது. ஆனால் இந்த தனிநபர்கள் வந்து நான் பரஸ்பர நிதியில் போடுறேன், இதை விட கூட வரும்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இருக்கிற எல்லா திட்டங்களும் லாபம் கொடுக்கவில்லை. பரஸ்பர நிதினாலே கோல்டு, பரஸ்பர நிதினாலே அதுக்கு அப்படி அள்ளி கொடுக்குது அப்படிங்கிறதே ஒரு மாயை. பரஸ்பர நிதியில் இவ்வளவு நல்ல மார்க்கெட்லேயும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மேதாவி திட்டங்கள் இருக்குது. அவங்க வாங்குகிற பங்கு இது கான்ட்ரான்னு ஒருத்தர் வந்து என்ன கேட்டார். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், பேசிட்டு இறங்கணுன்னு அவர் வந்து கேட்குறாரு, கான்ட்ரா ஃபண்டு போடலாமா? நான் அவரை கேட்டேன், கான்ட்ரா ஃபண்டுன்னா என்னங்கன்னு. அது ஒரு வகையான ஃபண்டுன்னாரு. அவருக்கு தெரியலை கான்ட்ராங்கிறது மொத்த மார்க்கெட்டும் என்ன நினைக்கிறதோ அதுக்கு நேர் எதிராக நினைக்கிறது. அவருக்கு கான்ட்ரா ஃபண்டுன்னா என்னன்னு தெரில. இப்போது மொத்த பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிருக்குங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி ஷேர்லாம் ஏறப்போகுது, பேங்க் ஷேர்லாம் ஏறப்போகுதுன்னு வாங்கினாங்கன்னா இவங்க வந்து நேர் எதிராக வேறு ஏதாவது பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒழுங்காக ஒரு பொருளை சாப்பிடாமல் அதை விதவிதமாக வறுத்து கிறுத்து கெடுத்து அதுதான் அடையாளம் தெரியாமல் அதை சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி இப்போ பல மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸில் ரிட்டர்ன் கிடையாது. இவங்க காமிக்கிறதுலாம் டாப் 5 ஃபண்டு, டாப் 10 ஃபண்டு தான் அதிகபட்சம் 17% கொடுத்துருக்கு, 25% கொடுத்துருக்கு, 50% கொடுத்துருக்கும்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முதல் பிரின்சிபல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்ஸிஃபை பண்ணணும். நம்ம பிரித்து தான் போடணும். அதில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கிறதும் போடணும், வேரியபிள் ரிட்டர்ன் இருக்கிறதும் போடணும். இப்போ நீங்கள் எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையும் நீங்கள் சுகன்யா சம்ருதியில் போட்டதோ பிபிஎஃப்பில் போட்ட பணமோ முதல் காணாமல் போகாது. ஆனால் சில காலங்களில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணம் முதல் காணாமல் போகும். 100 ரூபா நீங்கள் போட்டு ஒருத்தர் எனக்கு கேட்டார், நேற்று ஒரு தொலைக்காட்சியில் நேரலையில் கேட்குற போது அவர் கேட்டார், அவர் போட்ட பணம் வந்து ஏறவே இல்லை உயரவே இல்லைன்னு கேட்குறாரு. உயரவே இல்லாமல் இருக்கலாமே, நீங்கள் வந்து இப்போது 26,000 முன்னாடி வந்தது நிஃப்டி, திருப்பி இறங்கி போச்சு, திருப்பி வந்துச்சு, திருப்பி இறங்கி போச்சு. இவர் எப்போ உள்ளே நுழைஞ்சான்னு தெரியாது, இவருக்கு என்ன பங்கு வாங்கினாங்கன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட இதில். அது மாதிரி இருக்கலாம். அதனால் ஒரு அளவுக்கு இவற்றை தொடர்ந்து செய்யத்தான் வேண்டும். இதில் வந்து எனக்கு கூட வந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பகுதிக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கணும். எல்லாமே நான் மொத்தமாக அதிகமாக சம்பாரிச்சிடுவேன் நாங்கள் போயிட்டு ஒரு காலம் அது கெட்டு போனால் மொத்தத்தையும் இழக்கிற ஆபத்து இருக்குது இல்லையா? அதனால் அதை அப்படித்தான் நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இது ஏன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு நரேட்டிவ் ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கீம்ஸில் வந்து எப்போ வேணால் இந்த மாதிரி வட்டி விகிதங்களை மாற்றலாம், அதனால் நீங்கள் வந்து சந்தை சார்ந்த ஒரு ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேரோட திங்கிங்கும் நான் ஒரே ஒரு அசட்லேயே வச்சுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது நிச்சயமாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் வேறு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீமை கண்டிப்பாக ஒரு தனிநபர் வந்து கன்சிடர் பண்ணணும்? இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் சேஃப்டி, நாட் ஒன்லி கேபிட்டலுக்கான சேஃப்டி இல்லை, ஸ்கீம் வைஸே கேபிட்டலுக்கு சேஃப்டி, அதை ப்ரொவைட் பண்ணுற நிறுவனமே சேஃபான நிறுவனம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கிறதுலே இந்தியாவில் இருக்கிறதுலே மிக வலுவான ஒரு நிறுவனம். ரிசர்வ் வங்கிக்கு அடுத்து நீங்கள் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸு பியூர்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்க. அதனால் அவங்க வந்து வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அது அந்த மாதிரி. இப்போ நீங்கள் எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனியில் டெபாசிட் போடுறாங்க, அந்த டெபாசிட் இந்த கம்பெனி கெட்டு போச்சுன்னா அந்த டெபாசிட்டை வாங்குறதுக்கு சொத்தை விற்கணுன்றாங்க, ஏலம் போடணுங்கிறாங்க, 20 வருஷம் ஆகுன்றாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வராது. நீங்கள் வந்து 7% 8% உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது, வருமான வரி ஒரு அட்வான்டேஜ் கூட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு பகுதியை நான் இதில் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் போடுறதுக்கு ஈக்குவலாகவோ டபுளாகவோ ஒரு பகுதியை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வேணால் போட்டுக்குங்க. இதை தவிர்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு போடுங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க, விபிஎஃப் ஒன்று போடுங்க. அதுக்கு இருக்கிறதுல ஓரளவு கணிசமான ஒரு 7-8% வட்டி வருது உங்களுக்கு. ஓல்டு ரெஜிமில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை போடுங்க. ஓல்டு ரெஜிமில் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போடுங்க. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமும் மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அது வந்து உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் இபிஎஃப்க்கு ஈக்குவலாக பிபிஎஃப் போடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அவசியமாக நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் போட்டிங்கன்னா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதுவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அது தவிர நீங்கள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அதிகபட்சம் ஒரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சுகன்யா சம்ருதி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான வட்டிங்கிறாங்க. அது மற்றதை விட ஒரு 0.5% 1% கூட இருக்கலாம், அவ்வளோதான். பட் ஆனால்
நீங்கள் வந்து இதை வெறுமன மேத்தமேட்டிக்ஸாக ஒரு கேல்குலேஷனாக பார்க்காம சோஷியல் ஆங்கிள்லேருந்து என்கிட்ட பணம் இருந்தால் ஒரு அர்ஜென்ட்டுனா நான் செலவு பண்ணிவிடுவேன், ஒரு அர்ஜென்ட்டுனா மியூச்சுவல் ஃபண்டையும் காலி பண்ணிவிடுவேன், எல்லாத்தையுமே எடுத்துருவேன், என்னுடைய அந்த தேவை அன்றைக்கி பெருசாக தெரியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இல்லைன்னு ஒதுக்குறதுக்கு தான் இது வந்து இந்த மாதிரி திட்டங்கள் சரின்னு நினைக்கிறேன். சார் ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃபினான்ஷியல் அவேர்னஸில் நான் உட்பட என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வர அந்த ஸ்கீம்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுலேருந்து ஒரு மாற்றி இந்த ஆங்கிள்லையும் யோசிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க சார். இப்போது நம்ம பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் நிறைய பாசிட்டிவாக நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அது வந்து சந்தையில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்? சந்தைக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஏன்னா இப்போ இங்கே பாசிட்டிவாக இருந்தால் நம்மளோட நிஃப்டி சென்செக்ஸும் உயர்ந்துக்கிட்டே போகுமா? ஏன்னா இப்போ எல்லாரோட கேள்வியும் அதுவாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் வண்டியை ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஆக்சிலேட்டர் அமுத்துனீங்கன்னா வண்டி வேகமாக போகும், பிரேக் அமுத்துனீங்கன்னா வேகம் குறையும். சில சமயங்களில் சில பேர் வண்டி ஓட்டுறது வந்து பிரேக்கே அமுத்தினா ஆக்சிலேட்டர் அமுத்தினே ஓட்டுவாங்க பயத்தில். அப்போது வண்டி போகாது, வேகமாக போகாது. அது மாதிரி இப்போ இந்த எக்கானமிக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து இப்போது இருக்கிற நான் சொன்ன பல சாதகமான அம்சங்கள், அந்த வண்டிக்கு பிரேக்கும் இருக்குது. இப்போது இந்த எக்கானமி அதாவது எக்கானமிக்கு இல்லை, பங்குச்சந்தைக்கு எக்கானமி ஆக்சிலேட்டரேஷன் பண்ணுது. நான் எல்லாம் நல்லா இருக்கேன், நீ வேகமாக ஏறுன்னு சொல்லுது. அதே சமயத்தில் வேறு சில பிரச்சனைகள் வந்து நிறுத்துது. என்ன? அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பங்குச்சந்தை இப்போவே ரொம்ப உயர்ந்திருக்கணும். இப்போ வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாகிடுச்சு, எல்லாம் இருக்குது. ஆனால் 90 ரூபா இருக்குது டாலர். இப்போ அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் விற்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க? சீனா பெட்டரா, இந்தியா பெட்டரா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் எது பெட்டர்? இப்போது இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இப்போது நம்ம வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு தொந்தரவு கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் வழிக்கு வருவாங்க. இப்போ இந்தியா மார்க்கெட்டு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம அமெரிக்காவை கண்டுக்கவே மாட்டோம். இது மாதிரி வந்து பல யோசனைகள், பலர் செய்கிற வேலைகள், இதில் வந்து எக்கானமிக்கு அது ஒரு பிரேக்கை கூட அமுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்கு அவன் கால் எடுக்கிறானோ, இப்போவே அக்டோபரில் கொஞ்சம் $1.5 பில்லியன் நெட் இன்ஃப்ளோ இந்தியாவுக்குள்ளார எஃப்ஐஐ. நவம்பரில் நான் பார்த்தது வரைக்கும் அன்றைக்கி ஒரு கூட்டத்துக்காக பார்த்தபோது 1.3 பில்லியன், ரொம்ப சொற்ப தொகை. பட் ஆனால் அவுட்ஃப்ளோலேருந்து கடந்த ஆண்டு மட்டும் 1,40,000 கோடிக்கு விற்றதுலேருந்து இப்போ ஒரு 15,000 கோடி 20,000 கோடிக்கு வாங்குறதுக்கு மாற்றிருக்காங்கன்னா யூட்டர்ன் அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதை இன்னும் அவங்க வேகம் எடுக்கலை, ஆனால் விற்கிறத நிறுத்துகிறாங்க, நிகரமாக விற்கிறத நிறுத்துகிறாங்க. அப்போது இன்னும் ஒரு ரிசல்ட்டெல்லாம் நல்லா வர்ற போது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு எஃப்ஐஐக்கு வரும். ஆகா, இந்திய மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டோன்னு அன்றைக்கி வந்து வரும். இப்போ கூட கோட்டக் மஹேந்திராவுடைய ஓனர் அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி பார்த்தா அவங்க புத்திசாலி மாதிரி தெரியுறாங்க, இந்த விலைக்கு விற்றுட்டு வெளியில் போயிட்டுருக்கானுங்க, இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, பின்னாடி தெரிய வரும் யார் புத்திசாலின்னு. இவனே திருப்பி வாங்க வந்தால் நம்ம டிஐஏ அவனுக்கு விற்றுக்கிட்டு இருப்போம் கூட விலைக்கு, இன்றைக்கி வாங்கி வச்சுருக்க நம்ம கூட விலைக்கு விற்போம். அதனால் இப்போது வந்து ரேட் கட்டுங்கிறது கார்ப்பரேட்ஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த வரி ரொம்ப குறையிறதுனால, வட்டி ரொம்ப குறையிறதுனால அவங்க வாங்கின கடனுக்கான செலவு குறையும். அப்போது இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து எக்கானமி டைரக்ட் கான்ட்ராக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கிடையாது. அந்த எக்கானமி நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள்னால ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வரணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நேரடி கான்ட்ராக்டு, பாத்திரத்துக்கும் ஃப்ளேமுக்கும் இருக்கிற கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் தான். கார்ப்பரேட் ரிசல்ட்ஸு இந்த அடுத்த குவார்ட்டர் இப்போ ஜனவரியில் வரும், இந்த டிசம்பர் எண்டிங் குவார்ட்டரு, அதில் ஜிஎஸ்டியும் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த ரிசல்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கிற பட்சத்தில், மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸு நல்லா இருக்கிற பக்கத்தில் ஒரு ரேட்டிங் நடக்கும் இந்தியன் எக்கானமிக்கு. ஆமாண்டா வந்துட்டானுங்க, சரி இனி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்போ குதிப்பாங்க உள்ள. இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸும் உள்ளே குதிப்பாங்க. இப்போயும் சைட்லைன்ஸில் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏன் இன்னும் ஏற மாட்டேங்குது, வேறு ஏதாவது பிரச்சனையான்னு. அப்போ எல்லாம் சேர்கிற போது ஒரு ஹைக்கு, புது ஹைக்கு போகும். இப்போதைக்கு மெனி திங்ஸ் ஆர் செட், நாட் எவ்ரி திங் இஸ் செட். இந்த மெனி திங்ஸில் எக்கானமி, இன்ட்ரெஸ்ட் ரேட், மான்சூன் எல்லாம் இருக்குது. நாட் செட்டில் டாலர், அந்த மாதிரி எஃப்ஐஐ செல்லிங், அது மாதிரி சிலது. சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Start reloading. It's how you